லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே சிறகடிக்க ஆசையில கிரிஷ் கிரிஷ்ன்னு சொல்லி கிரிஷ் புராணமாவே இருந்துச்சு. இப்ப வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த வீக்கும் கிட்டத்தட்ட கிரிஷ் புராணமா அதாவது கிரிஷ்ஷ தேடும் படலம் ஆரம்பிக்கப்படும் அப்டின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதன்படி பார்த்தோம்னா, ரோஹிணி கிட்ட வந்து ரொம்ப நாளா வந்து பணம் கேட்டுட்டு இருக்காரு தினேஷ். அதன்படி கேட்டு கேட்டு பார்த்து இது சரி வராது அப்டின்னு சொல்லி, கிரிஷ்ஷ கடத்துனா தான் சரி அப்டின்னு சொல்லி, கிரிஷ்ஷ வந்து கடத்துறதுக்காக கிரிஷ்ஷோட ஸ்கூலுக்கு வந்து போறாரு. அப்ப கிரிஷ் வந்து முத்து மீனா இல்ல அப்டின்னா, ரோஹிணி, மனோஜ் வந்து கூட்டிட்டு போக வருவாங்க அப்டின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து இந்த பிளாக்மெயிலர் தினேஷ் போயிட்டு கிரிஷ் கிட்ட வந்து பேசுறாரு. நான் தான் உன்ன கூட்டிட்டு போக வந்திருக்கேன் அப்டின்ற மாரி சொல்றாரு. அப்ப கிரிஷ் வந்து கேட்கிறாரு, யார் நீங்க அப்டின்னு கேட்டோம்னா, நான் வந்து உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான். நான் தான் உன்ன கூட்டிட்டு போக வந்தேன். என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம போகும்போது வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க சொன்னாங்க உனக்கு அப்டின்ற மாரி சொல்றாரு. அத கேட்டோனே கிரிஷ் வந்து நம்பி அவர் கூட போயிறாரு. ஆல்ரெடி இப்பதான் ரீசென்ட்டா சிந்தாமணியும் இதே மாதிரி சொல்லி கடத்தியிருந்தாங்க. அப்பயும் போயிருந்தாரு. அதே மாதிரி இப்பயும் போயிருக்காரு. அப்ப வந்து பார்த்தோம் அப்டின்னா, கிரிஷ்ஷ வந்து இவங்க கடத்திட்டு போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு மனோஜும், ரோஹிணியும் வந்து வாராங்க. வந்துட்டு கிரிஷ்ஷ காணோலே இங்க தானே வெயிட் பண்ணுவோம். எங்க அப்டின்ற மாரி தேடுறாங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, அந்த முத்து கூட்டிட்டு போயிருப்பானோ அப்டின்ற மாரி சொல்றாரு. இல்ல இல்ல முத்து கூட்டிட்டு போயிருக்க மாட்டாரு. நான் மீனாட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் அப்டின்ற மாரி சொல்றாங்க. இல்ல எதுக்கும் முத்துக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்டின்ற மாதிரி முத்துக்கு வந்து ஃபோன் பண்றாரு. அப்ப வந்து முத்து சொல்றாரு, சொல்றா அப்டின்ற மாரி சொன்னோனே, இல்ல கிரிஷ்ஷ வந்து கூட்டிட்டு போனியா அப்டின்ற மாரி கேட்கிறாரு மனோஜ். இல்லையே, இல்ல நீங்க தான் கூட்டிட்டு வர போறீங்க அப்டின்ற மாதிரி மீனா சொன்னாலே அப்டின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. அப்புறம் மனோஜ் வந்து இல்ல இங்க கிரிஷ்ஷ காணல அதான் பார்த்துட்டு இருக்கோம் அப்டின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்து சொல்றாரு, தேடி பாருடா நல்லா தேடி பாரு இரு நானும் வரேன் அப்டின்ற மாரி சொல்றாரு. அப்ப ரோஹிணி தேடுன்னு தேடுறாங்க. எல்லா இடமும் தேடி ஸ்கூலுக்குள்ள எல்லாம் போய் தேடி பார்க்கறாங்க. கிளாஸ் ரூம்ல தேடுறாங்க. எங்கேயுமே கிரிஷ்ஷ வந்து காணல. அப்படியே அழுதுகிட்டு வந்து மனோஜ் கிட்ட வந்து ஓடி வராங்க. அப்ப மனோஜ் வந்து சொல்றாரு, அவன் எங்கேயா போயிருப்பான். நீ ஏன் அழுதுட்டு இருக்க அப்டின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப வந்து இல்ல அவன காணல அப்டின்ற மாரி மறுபடியும் அழுகுறாங்க. ரோஹிணி அவன் எங்கேயோ போயிருப்பான். நம்ம ஆபீஸ் போகணும்ல டைம் ஆயிருச்சு வா கிளம்புவோம் அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து ரோஹிணி நான் வரல அப்டின்ற மாரி சொல்றாங்க. என்ன வரல அப்டின்ற மாதிரி கிட்ட போய் பார்த்தா ரோஹிணி வந்து கல்யாணியா மாறி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என் பையனை காணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ ஆபீஸ் போகணும்னு சொல்றல வந்து தேடு அப்டின்ற மாதிரி மிரட்டுறாங்க. மிரட்டுறோம் ஐயோ நான் வரேன் அப்டின்ற மாதிரி மனோஜும் வந்து பயந்துகிட்டு வந்து ரோஹிணி கூட சேர்ந்து கிரிஷ்ஷ வந்து தேடுறாரு. எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு வீட்டுக்கு போறாங்க. முத்துவும் எல்லா இடமும் தேடிட்டு அப்படியே வீட்டுக்கு வராது. வீட்டுக்கு வந்து அண்ணாமலை கிட்ட வந்து சொல்றாங்க, இப்படி கிரிஷ்ஷ காணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை பதறி போய் எங்க போனான்னு தெரியலையே. அவனுக்கு தெரிஞ்ச யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்களா? அவங்க வீட்ல போய் விசாரிச்சீங்களா? அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அப்ப வந்து முத்து சொன்னாரு, இல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் பெருசா இல்ல போல. இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கேட்டுட்டேன். அவன காணல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. அப்ப மீனாவும் பதறி போயிட்டு இருக்காங்க. உடனே வந்து அண்ணாமலை வந்து விஜயா பார்த்து கேக்குறாரு, ஏ விஜயா நீ எதுவும் பிளான் பண்ணலே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு வந்து விஜயா சொல்றாங்க, இல்ல நீங்க அன்னைக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோடனே நான் இந்த மாதிரி பிளான் எல்லாம் போடுறத நிப்பாட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி பயத்துல வந்து சொல்றாங்க. அப்ப வந்து அண்ணாமலை வந்து முத்துட்ட வந்து சொல்றாரு, நீ போய் தேடி பாரு முத்து, வேற எங்கேயும் இருக்க வாய்ப்பு இருக்கு, நல்லா தேடி பாரு அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட வந்து சொல்றாரு. அப்ப முத்து கிளம்புற நேரம் மனோஜ் வந்து அதுல உட்கார்ந்து இருந்து சொல்றாரு, அதெல்லாம் தேடுறது வேஸ்ட், எனக்கு தெரிஞ்சவன காணல அப்படியே விட்டுற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க, ஆமா அவன் தொலைஞ்சிட்டான் அப்படியே விட வேண்டியதானே, எதுக்கு அவனை போய் தேடுவானே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து அண்ணாமலை சொல்றாரு, அவர் சின்ன பையன் காணாம போயிருக்கான், அவனை காணலன்னு தேட ஹெல்ப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருங்க, அது மட்டும் இல்லாம உங்க பாட்டி நம்மள நம்பி இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க, அவனை பத்திரமா உங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவரு. பாட்டி வந்து கிழிச்சிருவாவா, அவ வரவே மாட்டா இங்க அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, அம்மா கொஞ்சம் வாயை மூடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்து வந்து தேடுறது கிளம்புறாரு. அப்ப வந்து ரோஹிணி வந்து ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அப்ப வந்து மீனா வந்து சொல்றாங்க, ரோஹிணி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அப்ப ரோஹிணிட்ட வந்து கேக்குறாங்க, உண்மையை சொல்லு, வீட்டுல இருக்க எல்லாருக்கும் அவன் மேல ஒரு சிம்பதி வரணும் அப்படின்றதுக்காக அவனை கடத்தி வச்சுட்டு நீ எதுவும் பிளான் பண்ணலையே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஐயோ மீனா என் பையனை எப்படி மீனா நான் கடத்துவேன் அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து பதறாங்க. உடனே வந்து ரோஹிணிக்கு ஒரு போன் வருது. உடனே வந்து அங்க இருந்து கிளம்புறாங்க. இருங்க மீனா அப்படின்ற மாதிரி போறாங்க. அப்ப மீனாக்கு ஒரு டவுட், எங்க போறா இவ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப உள்ளுக்கு போய் பார்த்தா அந்த பிளாக்மெயிலர் தினேஷ் தான் போன் பண்றான். போன் பண்ணி வந்து ரோஹிணிட்ட சொல்றான், என்ன உன் பையனை காணோன்னு தேடிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ரோஹிணிக்கு பயங்கர ஷாக்கு. என் பையன் எங்க, என் பையனை நீ தான் வச்சிருக்கியா, என்ன பண்ண என் பையனை அப்படின்ற மாதிரி பதறாங்க. அப்ப வந்து அந்த பிளாக்மெயிலர் சொல்றான், ஒன்னும் பதறாத, உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான், எனக்கு சேர வேண்டிய அந்த 2 லட்சத்தை கொடுத்துட்டு உன் பையனை கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப வந்து ரோஹிணி 2 லட்சத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் தெரியாது, நீ வசதியான வீட்டுல தானே இருக்க, அவங்க கிட்ட வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப வந்து ரோஹிணி என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப உடனே வந்து மீனா கிட்ட போறாங்க. மீனா கிட்ட போய் சொல்றாங்க, இப்படி என்ன பத்தி உண்மை தெரிஞ்ச ஒருத்தன் தான் இப்ப கிரிஷ்ஷ வந்து கடத்தி வச்சுட்டு என்கிட்ட வந்து பணம் கேட்கறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து மீனா சொல்றாங்க, அப்ப இப்பயாவது வீட்டுல இந்த விஷயத்த சொல்லு, வீட்டுல சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா வீட்டுல உள்ளவங்க உதவி செய்வாங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க. ஆனா ரோஹிணி இல்ல இப்ப சொன்னா மொத்தமா எல்லா பிளானுமே சொதப்பிரும், இப்ப சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த டைம் உடனே வந்து மறுபடியும் அந்த பிளாக்மெயிலர் வந்து போன் பண்றான். போன் பண்ணனும் என்ன பணம் ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்ப வந்து ரோஹிணி சொல்றாங்க, இது அதைத்தான் பாத்துட்டு இருக்கேன், உடனே ரெடி பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். இல்ல அவ்வளவு நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, நீ வெயிட் பண்ண வைக்கிற ஒவ்வொரு நேரமும் உன் பையன் உயிரை
உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். அப்ப வந்து ரோஹிணி உடனே சொல்றாங்க, நான் ஒரு நம்பர் தாரேன், அந்த நம்பருக்கு போன் பண்ணி இப்படி சொன்ன அப்படின்னா கண்டிப்பா உனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்பர் அனுப்பிவிடு அப்படின்ற மாதிரி பிளாக்மெயிலர் வந்து சொல்ல மனோஜோட நம்பரை வந்து அனுப்பி விடுறாங்க. அப்ப வந்து மீனா வந்து சொல்றாங்க, மனோஜ் வந்து கிறிஷ் போனா போகட்டும், அவன் எதுக்கு மறுபடியும் தேடிக்கிட்டு அப்படின்ற மாதிரி கேட்கிற ஒருத்தர்கிட்ட வந்து இப்படி போன் பண்ணி கிறிஷை கடத்தி வச்சிருக்கோம், பணம் தான் அப்படின்னு கேட்டா கொடுப்பாரா மனோஜ் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப வந்து ரோஹிணி சொல்றாங்க, இல்ல இல்ல அவரு கொடுக்காட்டி நான் கொடுக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி போறாங்க. அந்த பிளாக்மெயிலர் வந்து மனோஜுக்கு வந்து போன் பண்றான், நான் கிறிஷை கடத்தி வச்சிருக்கேன், எனக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு கிறிஷை வந்து கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே வந்து ஷாக்கிங் ஆகி மனோஜ் வந்து எந்திரிக்கிறாரு. என்னது கிறிஷை கடத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிறாரு. இப்ப வெளியில இருந்த முத்துவும் அவசர அவசரமா உள்ள ஓடி வராரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஓடி வராரு. அண்ணாமலையும் ஷாக்கிங்கா வந்து கேட்கிறாரு. விஜயா வந்து அவனை கடத்தினா நீ ஏன்டா பதற அப்படின்ற மாதிரி மனோஜை பார்த்து கேட்கறாங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, இல்லம்மா அவன் சின்ன பையன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே முத்து சொல்றாரு, யார் கடத்திருக்கா, யார் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, இல்ல தெரியாது, 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அவனை வந்து கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து விஜயா சொல்றாங்க, எதுக்குடா தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குறீங்க, போலீஸ்ல போய் சொன்னோமா அப்படி கடத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த நம்பரை கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, போலீஸ் மிச்சத்தை பார்த்துப்பாங்க, சும்மா போய் இதுக்காக எல்லாம் பணத்தை கொண்டு போய் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. முத்து வந்து இல்ல இது இப்படியே விடக்கூடாது, அவன் நம்பரை கொடு, நான் கண்டுபிடிக்கிறேன் யார் அவன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. அப்ப வந்து விஜயா சொல்றாங்க, இதெல்லாம் சரி வராது, போலீஸுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அண்ணாமலையும் சொல்றாரு, ஆமா போலீஸுக்கு போறது தான் நல்லம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. உடனே வந்து ரோஹிணிக்கு தெரிஞ்சிருச்சு, போலீஸுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா நாங்களும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க, அது எப்படி அங்கிள் சின்ன பையனை கடத்தி வச்சிருக்கான், அவனை மீறி போலீஸுக்கு போனோம் அப்படின்னா பையனை எதுவும் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து கேட்கறாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, அதுவும் சரிதான், இருந்தாலும் போலீஸ்கிட்ட போறதுதானே நல்லது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. முத்து சொல்றாரு, இல்லப்பா முதல்ல வந்து பணத்தை கொடுத்துட்டு கிறிஷை கூட்டிட்டு வரும், அதுக்கு பிறகு இவன் யாருன்னு பார்த்து போலீஸ்ல வந்து போட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப வந்து மனோஜ் வந்து கேட்கிறாரு, யார் பணத்தை கொண்டு போய் கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, அதுதான் ஆபீஸ்ல இருக்கே, அந்த பணத்தை கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. அது நம்ம ஆபீஸ் பண்ண வேண்டி, அதை எதுக்கு அவனுக்காக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே வந்து ரோஹிணி, இல்ல அவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மனோஜ் வந்து சொல்றாரு, நீ ஒரு ரூமுக்கு வா அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து கூப்பிடுறாரு. அப்ப ரோஹிணி வந்து அவங்க மைண்டுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, மாட்டினா வாரண்டா இரு அப்படின்ற மாதிரி போறாங்க. அங்க போயிட்டு மனோஜ் வந்து கேட்கிறாரு, நீ என்ன ரோஹிணி விவரம் தெரியாத ஆளா இருக்க, இந்த பையனை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர வச்சது முத்துவும் மீனாவும் தான், அவங்க கொடுக்கட்டும் அந்த பணத்தை, இல்ல அப்படின்னா அப்பா அம்மா ஏதாவது பணம் வச்சிருந்தாங்கன்னா அவங்க கொடுக்கட்டும், அம்மா கொடுக்க விட மாட்டாங்க எப்படியும், அதனால அவன் போனவன் போகட்டுமே, அவனால பெரிய பிரச்சனையா இருக்கு, அவன் போனவன் போகட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து ரோஹிணி மறுபடியும் கல்யாணியா மாறுறாங்க. மாறிட்டு என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஐயோ வந்துட்டாளா, ஐயோ இல்ல நான் ஒன்னும் சொல்லல அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து நடிக்கிறாரு. இல்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாமே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இல்ல நான் பணம் கொடுக்குறேன், ஆபீஸ்ல இருக்கு, நான் கொண்டு போய் எடுத்து கொடுத்துட்டு உன் பையனை அப்படியே கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனோஜ் வந்து கிளம்பி போறாரு. கூட வந்து முத்துவும் போறாரு. அப்படியே அங்க போயிட்டு ஆபீஸ்ல போய் இவங்க பணத்தை எடுத்துட்டு நேரா வந்து அந்த கிட்னாப்பர் சொன்ன இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு பணத்தை வச்சுட்டு கிறிஷை வந்து கூட்டிட்டு வரணும், அதுதான் பிளான். அப்ப வந்து பணத்தை வச்சுட்டு அப்ப முத்து சொல்றாரு, நீ வந்து கிறிஷை கூட்டிட்டு போ, நான் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து கூட்டிட்டு போனதுக்கு பிறகு முத்து வந்து ஒரு மரத்தடியில இருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இந்த தினேஷ் வந்து அதுல வந்து பணத்தை எடுக்கிறான். எடுத்தோன்னு ஓடி போய் தினேஷை வந்து பிடிக்கிறாரு முத்து. மாட்டினியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. யார் நீ அப்படின்ற மாதிரி தினேஷ் வந்து கேட்கிறாரு. இல்ல மாட்டிக்கிட்ட, வா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இழுத்துட்டு போறாரு முத்து. அப்ப வந்து தினேஷ் வந்து பயத்துல வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. முத்து கேட்கிற மாதிரி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இழுத்துட்டு போறாரு. போயிட்டு இருக்க நேரமே அந்த தினேஷ் வந்து சொல்றாரு, உன் வீட்டுல இருக்காளே கல்யாணி, அவளை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கல்யாணியா யாரு அப்படின்ற மாதிரி முத்து வந்து கேட்கிறாரு. அப்ப வந்து சொல்றாரு, உன் வீட்டுல உன் அண்ணன் பொண்டாட்டி தான் கல்யாணி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது ரோஹிணி இல்ல, பார்லரம்மா பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டோட அவர் சொல்றாரு, இல்ல அவ வந்து உங்ககிட்ட வந்து நிறைய போய் சொல்லியிருக்கா, கிறிஷ் வந்து அவனோட உண்மையான பையன் தான், நீ வேணா யோசிச்சு பாரு, திடீர்னு கிறிஷ் மேல ரொம்ப பாசம் காட்டியிருப்பாளே இப்ப அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு முத்து யோசிச்சுட்டு, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், இந்த பணம் கூட அவ எனக்கு தர வேண்டிய பணம் தான், அவ தான் நேரா வந்து மனோஜுக்கு போன் பண்ணி கேளு அப்படின்ற மாதிரி என்ன கேட்க சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப போலீஸ் ஸ்டேஷன் வேணாம், வா நேரா வீட்டுக்கு போவோம், பார்லரமா வசமா சிக்கி இருக்கு, வா போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறாரு. அப்ப வீட்டுக்கு போனோட அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, யார் இவனா கடத்தினா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமாப்பா இவன் தான் கடத்தி இருக்கான், அப்ப இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகாம இங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டோட, இல்லப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு ஆளையும் கூட்டிட்டு போகணும், அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா ரோஹிணியை வந்து பாக்குறாரு. அப்ப ரோஹிணிக்கு தெரிஞ்சிருச்சு, உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா வந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இதுதான் நாளைக்கு எபிசோட்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். எங்களுடைய இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் ப்ரெடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.